ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல ஒட்டு மொத்தமா கோவா கேங் எல்லாரையும் வச்சு செய்யறாரு விஜய் சேதுபதி. இப்படி பல பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பார்க்கும்போது நீ எல்லாம் என்னடா ஹோஸ்ட், நீ என்ன பேசினாலும் நான் திமுறாதான்டா உட்கார்ந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியை மதிக்க கூட இல்ல, கண்டுக்காம ஒரு திமுறான ஆட்டிடியூட்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். முதல்ல கோவா கேங்ல இருக்கிற எல்லாரையுமே ஒன்னா உட்கார சொல்றாரு. யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரி, இந்த 4 பேர் தான் ஒரு கேங். இந்த வாரத்தை பொறுத்தளவுல ரஞ்சித்தும் வந்து சேர்ந்தாரு. அதனால 5 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறாரு. 5 பேரும் ஒன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த கேங்கால பிக் பாஸ் வீட்டோட ஆட்டம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட கேள்விகள் கேட்கிறாரு. இதுல முதல்ல சத்யாவை பொறுத்தளவுல பேசிக்கா இவங்களை பொறுத்தளவுல ஒரு ஹைனா கூட்டம் மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா வர்ற மஞ்சரி வந்து ஒட்டுமொத்த வீட்டையுமே அவமதிக்கிற மாதிரி இருக்குது, பிக் பாஸ் ரூல்ஸையுமே அவமதிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க. அடுத்ததா டப்பா அருண் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் இவங்களை பொறுத்தளவுல கேமோட போக்கே மாத்துறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஜய் சேதுபதி வந்து கேமை மாத்துறாங்களா கெடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே டப்பாவை பொறுத்தளவுல சார் பல இடங்கள்ல கெடுக்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடமானம் கெட்டவன, இந்த வாரம் முழுக்க முழுக்க நீயும் கோவா கேங்கு தான்டா சொம்பு தூக்கிட்டு இருந்த, என்னையும் சேர்த்துக்கங்க உங்க குரூப்ல, பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது உங்க குரூப் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் காலெல்லாம் விழுந்தியாடா, நீ சரியான பச்சோந்தி அப்படிங்கறத பல இடங்கள்ல நிரூபிக்கிறிய டப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல அருண் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பேசுறாரு. மாத்தி மாத்தி விட்டு கொடுக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா கதவை திறக்கிறேன், வெளியே வாங்க, வெளியே வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா தயவு செஞ்சு உள்ள இருந்து ஆட்டத்தை மட்டும் கெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கைகூப்பி கேட்கிறாரு. சார் நீங்க கை கூப்பிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல சார், இவனை என்ன பெரிய அப்பா டக்கரா, தலையில 2 தட்டு தட்டி ஒழுங்கா விளையாடுறதா விளையாடுங்கடா, இல்லனா வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதுக்கு இவனுங்க கிட்ட எல்லாம் கை கூப்பிட்டு இருக்கீங்க, நீங்க கை கூப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல ஜாக்லின் எப்படி உட்கார்ந்துருக்கா பாருங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி திமிரான ஆட்டிடியூட்ல ஜாக்லின் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாவே இந்த ஜாக்லினா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், விஜய் சேதுபதியை துளி கூட மதிக்கிறதே கிடையாது. நாங்க தான் விஜய் டிவிக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பண்ற ஆட்டிடியூட் படு கேவலமா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே மாதிரி இந்த இடத்துல விஜய் சேதுபதி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில ஒரு லெட்டரை வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. இது சௌந்தர்யாவுக்கான ரோஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அன்ஷிதாவோட லெட்டரை கிழிக்கிற மாதிரி பாவலா காட்டியிருப்பாரு. இதுக்கு சௌந்தர்யா வந்து ரொம்பவே ஓவரா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தரமான செருப்படியை ராணவும் கொடுத்திருப்பாரு. இந்த இடத்துல ராணுவ பண்ணது தவறே இல்ல அப்படிங்கறத காட்டுற மாதிரி விஜய் சேதுபதி ஏதோ ஒரு தரமான செய்கைகள் செய்யறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி ராக் பண்றாரு, கோவா கேங் ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கிற ப்ரோமோ வச்சு தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஒரு ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கும் போது ஜாக்லினோட திமிரான பார்வையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.